கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. திமுக பாஜக அல்லாத வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த முடிவை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் தாவேகா தலைமையில் கூட்டணி விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என்பதற்கு ஒப்புக்கொண்டால் அவர்கள் அந்த கட்சியுடன் சேர்வதை பற்றி நாங்கள் நிச்சயம் பரிசீலிப்போம். எங்களுடைய தலைவர் அது குறித்து உரிய முடிவை எடுப்பார் என்று சொல்லுகிறார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இன்றைக்கு 20% மேல் வாக்கு வங்கி இருப்பதாக பல கருத்து கணிப்புகள் தெரிவிக்கக்கூடிய நிலையில் அதில் கணிசமான பிரிவினர் புதிய வாக்காளர்கள் 2 திராவிட இயக்கங்களுக்கும் மாற்றாக விஜயை பார்க்கிறார்கள். ஆகவே விஜய்க்கு ஆதரவளிக்கிறார்கள். நாங்கள் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டால் எங்களுடைய கட்சியிலும் ஒரு சாராரிடையே சோர்வு ஏற்படும். வாக்களிக்கிற வாக்காளர்கள் மாற்றத்திற்கான வாக்காளர்கள் தமிழகத்தில் 2 கட்சிகளும் இல்லாத, பெரிய கட்சிகளும் இல்லாத, திராவிட இயக்கங்கள் இல்லாத ஒரு மாற்று ஏற்பாடு வர வேண்டும் என்று விரும்புகிற வாக்காளர்கள் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதிமுகவுடன் சேர்ந்தால். சார், அப்படியே விஜய் தனித்து நின்னாலும் யார் கூட்டணிக்கு வருவா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் வைக்கிறாங்களா சார்? அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் திரு விஜய் அவர்கள் ஒரு மாற்று சக்தியாக பார்ப்பதாக திரு டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்து வருகிறார். இப்படி வெவ்வேறு கட்சிகள் அல்லது அமைப்புகள் முடிவெடுக்காத நிலையில் விஜய் பக்கம் யாருமே சேருவதற்கு வாய்ப்பில்லை என்று கருத நான் தயாராக இல்லை. யார் வேணால் சேரலாம். இவர்களில் யார் வேண்டுமானாலும் சேரலாம். பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் அவர்கள் பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்துருந்தார். அதே மாதிரி 2026 தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறாரு அப்படின்லாம் தகவல் வருது. என்னவா இருக்கும் சார்? பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்காக 10,000 ரூபாய், அது ஒரு மிகப்பெரிய அளவில் பெண்கள் ஆதரவை அந்த கூட்டணி பெறுவதற்கு வழிவகுத்தது. இதை தமிழக தேர்தல் களத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம், குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூர்மையாக கவனித்து அதுபோல ஒரு அதிரடி அறிவிப்பை தேர்தலுக்கு முன் அவர் அறிவிப்பாக வெளியிடாமல் செய்து விடுவார் என்றே நான் கேள்விப்படுகிறேன். சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ்ஐஆர் எதிர்ப்பு திமுகவுடைய ஒரு சூசகமாக வச்சுருக்காங்க. அதிமுக எஸ்ஐஆருக்கு ஆதரவு தராங்க. நேற்றுக்கு வருவாய்த்துறை சார்பாக எஸ்ஐஆர் பணிகள் எல்லாமே புறக்கணிச்சிருக்காங்க. எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் 2026 யாராச்சும் சாதகமாக அமையுமா, இல்லை எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் அது எதுவுமே பண்ணாது அப்படிங்கிறது உங்களுக்கு கருத்தா? இல்லை, வாக்காளர் பட்டியல் தீவிர சீர்திருத்த நடவடிக்கை என்பது வரவேற்கக்கூடிய ஒன்று. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு இந்த பணி என்பது மாநிலம் தழுவிய அளவில் மேற்கொள்ளப்படுகிறது. இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் நடைபெறுவதைப் போல பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலங்களில் நடைபெறவில்லை என்பதைப் போல பாரதிய ஜனதா கட்சி தனக்கு எந்தெந்த மாநிலங்களில் சாதகமான சூழ்நிலை இல்லையோ அங்கேயெல்லாம் ஏதோ பெரிய அளவில் மாறுதல்களை செய்து எதிர்க்கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இதை செய்வதைப் போல ஒரு பிம்பத்தை, ஒரு மாய தோற்றத்தை கட்டமைக்கிற முயற்சியில் திமுகவும் காங்கிரஸ் கட்சியும், இந்த கூட்டணி திமுக அங்கம் வைக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றன. திரு ராகுல் காந்தி அவர்கள் பீகார் தேர்தலில் அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை, இல்லது திரு நிதிஷ்குமார் ஆட்சியில் இருந்த ஏதாவது குறைபாடுகள் இருந்திருந்தால் அந்த குறைபாடுகளை, நிதிஷ்குமார் சார்ந்தவர்கள் மீது ஏதாவது ஊழல் குற்றச்சாட்டு இருந்திருந்தால் அந்த மாதிரி விஷயங்களை, அல்லது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை ஜீவாதார பிரச்சனைகளை, இதை பற்றியெல்லாம் எதுவுமே பேசாமல், அவர் போனதே கொஞ்ச நாள் தான், வெளிநாட்டிலேருந்து வந்தார். அவருடைய பிரச்சாரத்துக்கு தேஜஸ்வி யாதவ் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அவருடைய படங்கள்லாம் ரொம்ப சின்ன அளவில் தான் பயன்படுத்தினாங்க. ஏன்னா அந்த லட்சணத்தில் தான் காங்கிரஸ் கட்சி அங்கே இருக்குது. இருந்தாலும் இவர் ஓட் ஷோர் அது இதுன்னு சொல்லி வாக்கு திருட்டு நடந்து போச்சு, ஏராளமாக நீக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு. ஆனால் தேர்தலுக்கு முன்பாக
எவ்வளவு தவறான வாக்காளர்கள் நீக்கப்பட்டு எவ்வளவு பேருக்கு புதியதாக வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்குன்னு தேர்தல் கமிஷன் மிக விரிவாக விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஆகவே ராகுல் காந்தி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் அழகி இங்கே வாக்காளராக இருக்கிறார் என்று ஒரு புது குண்டை போட்டார். அதுவும் பொய் என்று நிரூபணமானது. ஆகவே தமிழ்நாட்டில் இப்போது திமுக இறந்தவர்கள் பெயர், இடம் மாறியவர்கள் பெயரெல்லாம் வாக்காளர் பட்டியலிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதா என்று நான் கேட்க விரும்புகிறேன். அதையெல்லாம் நீக்குகிற பணியை தேர்தல் கமிஷன் மேற்கொள்கிறது. அதற்கு உள்ளூர் அதிகாரிகள் தான் அந்த பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். நீங்கள் கால அவகாசம் போதவில்லை என்று சொல்லுங்கள், கூடுதலாக பணியாளர்கள் அமர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள், அவையெல்லாம் நியாயமான கோரிக்கைகளாக இருக்கும். ஆனால் இந்த வாக்காளர் சீர்திருத்தம் பட்டியலில் இருக்கக்கூடிய தேவையற்ற பெயர்களை நீக்குவது, இறந்தவர்கள் பெயர், இடம் மாறியவர்கள் பெயரை நீக்குவது என்ன தவறு இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். உங்களுடைய ஆட்கள், நீங்கள் பாக முகவர்கள், பூத் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க. அது திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அவர்கள் அந்த பணியை உடனிருந்து கண்காணிக்க போகிறார். ஆகவே திமுக சும்மா ஏதோ தேர்தலில் ஏதாவது பின்னடைவை சந்தித்தால் அதற்கு ஒரு சாக்கு சொல்வதற்காக இப்போதே அதை செய்கிறதா என்று எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அச்சம் இதற்கு. திமுக கூட்டணி அளவில் வலிமையாக தான் இருக்குது. ஏன் பயப்படுறீங்க? இரண்டாவது, திருட்டு ஓட்டு போடுறதுல திமுக பீட் பண்ணவே முடியாது. அதில் அதிமுகவோட திமுக தான் தலை சிறந்த கட்சி. அதிமுக ஏன் ஆதரிக்குதுன்னா, இந்த மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருப்பதை போல் அவருடைய தொகுதியிலேயே நீக்கப்பட வேண்டியவர்கள் கிட்டத்தட்ட 15,000 பேர் இருக்காங்கன்னு சொல்கிறார். அவர்களெல்லாம் நீக்க சொல்லி ஏற்கனவே மனு கொடுத்து நீக்கப்படாமல் இருக்கிறார்கள். அந்த மாதிரி அதே மாதிரி ஆர்கே நகரில் திமுகவே புகார் சொல்லிச்சு. திமுகவே இதற்கு முன் வாக்காளர் பட்டியல் திருத்தப்பட வேண்டும் என்று கேட்டிருக்கிறது. இவங்களுக்கு இப்போ தேர்தல் வர்றதுனால இவங்க ஆதரவாளர்கள்லாம் எடுத்துருவாங்க இப்படின்னு ஒரு கிளியை கிளப்பி விட்றாங்க. அந்த மாதிரி பார்த்தா ஒவ்வொரு கட்சியும் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திரு விஜய் அவர்கள் கூட சொல்கிறார், ஜென்சி ஓட்டர்ஸ் பெயர் போயிடுமோ அப்படின்னு அவர் பயப்படுறாரு. அப்படிப்பட்ட அச்சம் தேவையில்லை. உங்களுடைய கட்சியினுடைய பூத் ஏஜென்ட்டுகள், கீழ் லெவலில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் ஆங்காங்கே தேர்தல் அலுவலர்களுக்கு ஒத்துழைப்பளித்து இந்த பணி விரைவாக நடப்பதற்கு ஒத்துழைப்பு எல்லா அரசியல் கட்சியினரும் அளித்தால் நிச்சயமாக முழுமையாக தகுதியுடைய வாக்காளர்கள் அத்தனை பேரும் இடம்பெறுவார்கள். அதற்கு அரசியல் கட்சியினருடைய ஒத்துழைப்பு பெருமளவுக்கு அவசியம். இன்றைக்கி திமுகவை சேர்ந்தவர்கள் பல இடங்களில் ஃபார்மை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. அவர்கள் கொடுக்குறது தான் ஃபார்மு. ஒரு ஏரியா இருக்குது, காலனி இருக்குன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள், ஸ்லம் போர்டு வீடுகளில் இருக்கிறவங்க, ஸ்லம் பகுதியில் இருக்கிறவங்க வாக்கெல்லாம் திமுக வாங்கிட்டு போயிட்டாங்க. அப்போ அதிமுககாரங்க ஃபார்மை அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவு வாக்காளர்கள் ஃபார்மை பறிச்சுக்கிட்டு எதிர்வேலை பண்ணுறாங்க இப்படின்னு சென்னை மாவட்டத்தை சேர்ந்த அதிமுக மாவட்ட செயலாளர்கள் புகார் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான சில்லுண்டித்தனமான வேலைகளில் இரண்டு கட்சிகளும் ஈடுபடாமல் ஒழுங்காக அந்த வாக்காளர் சேர்த்தல் அல்லது திருத்தல் அந்த பணி நடைபெறுவதற்கு முழுமையான ஒத்துழைப்பு அளிப்பது தான் ஜனநாயக ரீதியில் அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்ற பொருள் கிடைக்கும். ஆகவே வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தத்தின் மூலம் தேர்தல் முடிவை மாற்றுகிற முயற்சி நடக்கிறது என்பது அபத்தமான, அடிப்படையற்ற, முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்க முயற்சிக்கிற ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு. ஓகே சார், இப்போ பீகாரோடைய தேர்தல் முடிவுகள் காங்கிரஸுக்கு ஒரு தோல்வி நிலை சந்திச்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் அவங்களுடைய பேருக்கு கொஞ்சம் களங்கம் ஏற்பட்டு இப்போ சீட்டு விஷயத்தில் என்ன சார் பண்ண போகிறாங்க? கொடுக்கறத வாங்கிட்டு போகிற நிலையில் இருக்காங்களா? என்ன பண்ணுவாங்க? இந்த பீகார் தேர்தல் முடிவுகள் காரணமாக தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய பேர வலிமை குறையும் என்று பரவலாக சில பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் கருத்து தெரிவிக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி தன்னுடைய சுய கௌரவத்தையும் சுய அடையாளத்தையும் இழக்காமல் செயல்பட வேண்டுமென்றால் இந்த பேர வலிமை குறைத்து கொண்டு கொடுப்பதை வாங்கி கொள்வதற்கு ஒப்புக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் திமுகவுக்கு இன்றைக்கு காங்கிரஸை விட்டால் ஒரு அகில இந்திய அளவில் சார்ந்து நிற்கக்கூடிய இன்னொரு கட்சி கிடையாது. ஏனென்றால் நீங்கள் பிஜேபியை வாய்க்கு வந்தபடி வசைமாடி விட்டீர்கள். பிஜேபி பக்கம் போக முடியாது. ஏனென்றால் பிஜேபி எதிர்ப்பு பூச்சாண்டியை வைத்து தான் திமுக இங்கே வண்டியே ஓட்டுகிறது. காங்கிரஸுக்கென்று
சிறுபான்மையினர் ஆதரவு, அதே போல் தென் மாவட்டங்களிலே ஒரு ஆதரவு, டெல்டா மாவட்டங்களிலே ஒரு ஆதரவு, பாரம்பரியமாக காங்கிரஸுக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். பழைய வாக்கு வங்கி குறைந்திருக்கிறது, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். காங்கிரஸுக்கு முன்பு இருந்த 20% 18% இப்போல்லாம் கிடையாது. மூப்பனார் காலத்தில் கடைசியாக ஒரு 20% வாக்கு வரை வாங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு அது பாதிக்கு மேல் குறைந்து விட்டது என்பது தான் என்னுடைய கருத்து. ஒரு 7% இருக்குமா 6% இருக்குமான்னு தெரியாது. ஆனால் வாக்கு சதவீதம் வேறு. ஆனால் ஒரு கூட்டணியினுடைய கெமிஸ்ட்ரி வேறு. வெறும் மேக்ஸ் மட்டும் இல்லை, ஒரு அலையன்ஸில் கெமிஸ்ட்ரியும் உண்டு. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸ் கட்சி விஜயை காட்டி விஜய் பக்கம் போக முடியும் என்று சொல்லி மிரட்டி திமுகவிடம் போன முறை கொடுத்ததை விட 5 தொகுதிகளோ 10 தொகுதிகளோ எக்ஸ்ட்ரா கேட்பதற்கு இன்னமும் கூட வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். காங்கிரஸை கலற்றி விட்டு திமுக என்ன செய்யும்? ராமதாஸை சேர்த்து கொள்ளலாமா அல்லது வேறு யாரை தேமுதிகவை சேர்த்து கொள்ளலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறது. இப்போதே திமுகவும் காங்கிரஸ் மிக அதிகமான இடங்களை எதிர்பார்த்தால் கழற்றி விடுவதற்கு ரெடியாகிவிட்டது. காங்கிரஸை திமுக இந்த மாதிரி விஜய் பக்கம் போகிற ஐடியா அவர்களுக்கு இருக்கிறது, கட்சியிலே பலருக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தே இருக்கிறது. என்னை பொறுத்தவரை கொடுப்பதை வாங்கி கொள்ளுகிற நிலைக்கு காங்கிரஸ் போனால் இன்னும் தமிழ்நாட்டில் கீழே தான் போகும், மேலே வரவே முடியாது, எந்த காலத்திலும் வர முடியாது. ஏற்கனவே உங்களுக்கு 25 சீட்டு கொடுத்தாங்க, 18 சீட்டில் ஜெயிச்சிங்க. இந்த தடவை 2 3 எவ்வளோ குறைக்கலான்னு டிஎம்கே நினச்சாங்கன்னா பீகார் தேர்தலை வச்சு, எங்களுக்கு நீங்கள் குறைக்கிறது தேவையே இல்லை என்று துணிச்சலாக காங்கிரஸ் முடிவெடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட முடிவை காங்கிரஸ் எடுக்குமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். எப்படி காங்கிரஸுக்கு திமுக போன்ற ஒரு ஓட்டு வங்கி உள்ள ஒரு கட்சியினுடைய தயவு தேவையோ, அதே போல் திமுகவுக்கும் மைனாரிட்டி ஓட்டை அறுவடை செய்ய வேண்டும் என்றால், அதே போல் ஒரு தேசிய கட்சியை முகமாக முன்னிறுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது என்றால் திமுகவுக்கும் காங்கிரஸ் தேவை. வெறுமனே காங்கிரஸுக்கு மட்டும் திமுக தேவை என்ற நிலை தமிழக அரசியலில் இல்லை. திமுகவும் பிற கட்சிகளை அண்டி நிற்கிற நிலையில் தான் இருக்கிறது. அதுதான் யதார்த்த நிலை. தனித்து நின்று திமுகவால் நிச்சயம் வெற்றி பெற முடியாது. பீகார் தேர்தலில் நிதிஷ்குமார் அவர்கள் பெண்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்திருந்தார். அதே மாதிரி 2026 தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறாரு அப்படின்லாம் தகவல் வருது. என்னவா இருக்கும் சார்? இல்லை, திரு நிதிஷ்குமார் அவர்களுடைய ஆட்சி ஊழலற்ற ஆட்சி என்பது அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளே கூட ஒப்புக்கொள்ளுகிற ஒரு உண்மை. இரண்டாவது, லாலு பிரசாத் எதிர்த்தரப்பில் இருந்த தேஜஸ்வி யாதவ் அவர் முதலமைச்சர் வேட்பாளர் என்றாலும் அது ஒரு குடும்ப ஆட்சி மட்டுமல்ல, ரவுடிகளுடைய ஆட்சியாக இருந்தது, ரவுடி ராஜ்யமாக இருந்தது. ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தைச் சேர்ந்த அந்த கட்சியில் பல ரவுடிகள் இணைந்து அவர்கள் ஆங்காங்கே ஒரு அட்டகாசம் செய்யக்கூடிய, பல மாவட்டங்களில் அட்டகாசம் செய்யக்கூடிய நிலைமை தலைவிரித்தாடியது. அதனால்தான் அவருடைய ஆட்சி ஜங்கிள் ராஜ் என்று வர்ணிக்கப்பட்டது. அது மீண்டும் வர வேண்டுமா என்பத ஒரு சிந்தனை மக்கள் மத்தியில் ஏற்பட்டதை நாம் பார்த்தோம். இரண்டாவது, முஸ்லீம்கள் யாதவர்கள் 2 வாக்குகளை மட்டுமே அந்த கூட்டணி நம்பி இருந்தது. ஆனால் என்டிஏ கூட்டணி எல்லா சமூகத்தினருக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கக்கூடிய வகையில் வியூகம் அமைத்து செயல்பட்டது. சிராக் பஸ்வான் அவர்களை இணைத்து கொண்டது மிகப்பெரிய ஒரு திருப்பத்திற்கு வழிவகுத்தது. அதே போல் நீங்கள் கூறியது மாதிரி பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்காக 10,000 ரூபாய் என்பது அந்த வங்கி கணக்கிலே நேரடியாக செலுத்தப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய அளவில் பெண்கள் ஆதரவை அந்த கூட்டணி பெறுவதற்கு வழிவகுத்தது. இதை தமிழக தேர்தல் களத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம், குறிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூர்மையாக கவனித்து அதுபோல ஒரு அதிரடி அறிவிப்பை தேர்தலுக்கு முன் அவர் அறிவிப்பாக வெளியிடாமல் செய்து விடுவார் என்றே நான் கேள்விப்படுகிறேன். அதாவது பொங்கல் தொகுப்புடன் போன வருடம் 1000 ரூபாய் கேட்டபோது கொடுக்கவில்லை. ஆனால் இந்த முறை வாக்காளர்களுக்கு, அது வாக்காளர்களுக்கு தான் என்று தான் சொல்ல வேண்டும், குடும்பத்திற்கு அல்ல, ஓட்டுக்காக கிட்டத்தட்ட பொங்கலுக்காக 5000 ரூபாய் வரை அவர் பரிசுத் தொகை தருவார் என்று சொல்லுகிறார்கள். பொங்கலை கொண்டாடுவதற்கு, மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு 5000 ரூபாய் தருகிறோம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது தவிர மகளிர் உரிமைத் தொகை, விடுபட்ட மகளிரெல்லாம் விரைவில் அவர்களுக்கும் அந்த உரிமைத் தொகை கிடைக்கும் என்று இதுவரை 2-3 முறை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பதை நாம் பத்திரிகையில் படித்தோம். அந்த கணக்கெடுப்பு முடிந்துவிட்டு அதையெல்லாம் ஆய்வு செய்கிற பணி தீவிரமாக நடந்து கொண்டிருக்கிறது.
அநேகமாக சட்டப்பேரவை கூடும்போது, தேர்தலுக்கு முன் சட்டசபை கூடும்போது, தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன் அந்த 20 லட்சம் பேர் கிட்டத்தட்ட அவர்களை இணைக்கக்கூடிய முடிவை தமிழக அரசு எடுக்கும். மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது பற்றியும், 1000 ரூபாய் என்பதை 1500ஆக உயர்த்துவது பற்றியும் தமிழக அரசு சிந்தித்து வருகிறது என்று கேள்விப்படுகிறேன். இவையெல்லாம் நடைபெறுமானால் திமுகவுக்கு நிச்சயமாக அது தேர்தலில் கை கொடுக்கும். இதை தாண்டி வருகிற மாதங்களில் தேர்தல் அரசியலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகின்றன, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் இல்லாமல் மீண்டும் அதிகரிமான குற்றங்கள், போதைப்பொருள் நடமாட்டம் எல்லாம் வந்தால் இவை எதிர்பார்த்த பலனை கூட கொடுக்காமல் போகலாம். தேர்தல் கூட்டணிகளில் என்ன மாற்றம் வரப்போகிறது என்பதும் அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே நாம் அதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் பீகாரை பார்த்து காப்பியடிக்கலாம் என்கிற முடிவுக்கு முதலமைச்சர் வந்திருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். இப்போது தமிழ்நாட்டில் திமுகவை தோற்கடிக்க முடியாத நிலை உள்ளது. அதனால் அதிமுகவுடன் விஜய் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. ஒருவேளை இணைந்தால் 90% வெற்றி உறுதி அப்படின்னு ஒரு பிரபல நாளிதழில் இன்றைக்கி வந்திருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் கூறிய அந்த செய்தியை நானும் பார்த்தேன். தினத்தந்தி பத்திரிகையில் இன்றைக்கு அப்படி போட்டிருக்கிறார்கள். அது முழுக்கவும் யூகத்தின் அடிப்படையிலான அடிப்படை, அதாவது பேஸ், அதுக்கான எந்த பேசிக்கும் இல்லாத ஒரு வெறும் கற்பனையான ஒரு செய்தி என்று விவரம் தெரிந்த மிக மூத்த பொறுப்பிலே உள்ள உள்விவரங்களை நன்கறிந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகி ஒருவர் என்னிடத்தில் இன்று காலை பேசும்போது தெரிவித்தார். ஒரு பத்திரிகையாளராக ஆஃப் த ரெக்கார்டாக பேசிய காரணத்தால் அவருடைய பெயரை நான் குறிப்பிட இயலாது. ஆனால் நான் கூறுவது 200% உண்மை. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவரோடு நான் பேசினேன். சொல்லப்போனால் இன்னொருவரோடும் பேசினேன். அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய இன்னொருவரோடும் பேசினேன். அவர்கள் எனக்கு தெரிவிக்கிற தகவல், ஏற்கனவே பொதுக்குழுவில் எடுத்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி, திரு விஜய் அவர்கள்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற எங்களது நிலைப்பாடு. அதிலே மாற்றமில்லை. திமுக, பாரதிய ஜனதா ஆகிய 2 கட்சிகளை தவிர வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் சொன்ன அதே வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். திமுக, பாஜக அல்லாத வேறு எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த முடிவை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால், தாவேகா தலைமையில் கூட்டணி, விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என்பதற்கு ஒப்புக்கொண்டால் அவர்கள் அந்த கட்சியுடன் சேர்வதை பற்றி நாங்கள் நிச்சயம் பரிசீலிப்போம். எங்களுடைய தலைவர் அது குறித்து உரிய முடிவை எடுப்பார் என்று சொல்லுகிறார்கள். அப்படி பார்க்கிற போது திரு எடப்பாடி பழனிசாமி விஜய் தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்வந்தால் ஒருவேளை அந்த கூட்டணி அமையக்கூடும். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் கருதவில்லை. ஆகவே அதற்கு இன்னொரு காரணம், நான் சற்று விரிவாக அந்த 2வது நிர்வாகியிடம் பேசிய போது அவர் எங்களுக்கு சொன்ன தகவல் என்ன, என்னிடத்திலே சொன்ன தகவல் என்னவென்றால், தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்றைக்கு 20% மேல் வாக்கு வங்கி இருப்பதாக பல கருத்து கணிப்புகள் தெரிவிக்கக்கூடிய நிலையில், அதில் கணிசமான பிரிவினர், புதிய வாக்காளர்கள் 2 திராவிட இயக்கங்களுக்கும் மாற்றாக விஜயை பார்க்கிறார்கள். ஆகவே விஜய்க்கு ஆதரவளிக்கிறார்கள். இது கருத்து கணிப்புகளோடு கூடவே வெளிவந்த கட்டுரைகளில் நாம் இந்த செய்தியை படித்திருக்கிறோம். அப்படிப்பட்ட வாக்காளர்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாவார்கள் என்று அந்த நண்பர் சொல்லுகிறார். நாங்கள் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டு விட்டால் எங்களுடைய கட்சியிலும் ஒரு சாராரிடையே சோர்வு ஏற்படும். வாக்களிக்கிற வாக்காளர்கள், மாற்றத்திற்கான வாக்காளர்கள், தமிழகத்தில் 2 கட்சிகளும் இல்லாத, பெரிய கட்சிகளும் இல்லாத, திராவிட இயக்கங்கள் இல்லாத ஒரு மாற்று ஏற்பாடு வர வேண்டும் என்று விரும்புகிற வாக்காளர்கள் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டார்கள் அதிமுகவுடன் சேர்ந்தால் என்கிற கருத்தையும் அவர் கூடவே பதிவு செய்தார். ஆகவே அதிமுகவுடன் விஜய் சேர்வதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறைவு, 99% இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். சார், அப்படியே விஜய் தனித்து நின்னாலும் யார் கூட்டணிக்கு வருவா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் வைக்கிறாங்களா சார்? நிச்சயமாக தமிழக அரசியலில் குறிப்பாக 2026 தேர்தல் களத்தை எப்படி அணுகுவது என்கிற முடிவை இன்னமும் சில கட்சிகள் எடுக்கவில்லை. அதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும். அதிமுக பக்கமோ திமுக பக்கமோ அல்லது 3வது அணியின் பக்கமோ எந்த பக்கம் செல்வது என்று முடிவெடுக்காத கட்சிகளாக பாட்டாளி மக்கள் கட்சி இப்போது 2 பிரிவுகளாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரான பைஜெயந்த் பாண்டா, தமிழக பொறுப்பாளர், அவர் டாக்டர் அன்புமணியை சந்தித்திருக்கிறார். சந்தித்தாலும் கூட என்டிஏ கூட்டணியில் இருப்பதாக திரு அன்புமணி தெரிவிக்கவில்லை. தேர்தல் சமயத்தில் முடிவெடுப்போம் என்கிறார்.
டாக்டர் ராமதாஸ் இன்னமும் முடிவெடுக்கவில்லை. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் ஜனவரி மாதம் முடிவெடுப்பதாக அறிவித்திருக்கிறது. புதிய தமிழகம் கட்சி இன்னமும் முடிவெடுக்கவில்லை. ஆகவே இப்படிப்பட்ட கட்சிகளெல்லாம் வெளியே இருக்கின்ற நிலையில் இந்த கட்சிகளில் எந்த கட்சி வேண்டுமானாலும், இது தவிர அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் திரு விஜய் அவர்கள் ஒரு மாற்று சக்தியாக பார்ப்பதாக திரு டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்து வருகிறார். அம்மா மக்கள் கழகத்துடன் இணைந்து செயல்படக்கூடிய வாய்ப்புள்ளவர்களாக திரு ஓபிஎஸ் பார்க்கப்படுகிறார். திரு செங்கோட்டையன் இன்னமும் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறார். ஆகவே இப்படி வெவ்வேறு கட்சிகள் அல்லது அமைப்புகள் முடிவெடுக்காத நிலையில் விஜய் பக்கம் யாருமே சேருவதற்கு வாய்ப்பில்லை என்று கருத நான் தயாராக இல்லை. யார் வேணால் சேரலாம். இவர்களில் யார் வேண்டுமானாலும் சேரலாம், அல்லது இந்த பட்டியலில் இல்லாத 1-2 கட்சிகள் கூட விஜய் பக்கம் வரலாம். ஆகவே விஜய் நிச்சயமாக களத்தில் ஒரு முக்கிய போட்டியாளராக இருப்பார் என்பதுதான் என்னுடைய பார்வை. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அவர்களும் பிரேமலதா அவர்களும் சந்திப்பு. பிரேமலதா அவர்கள் சொன்னது தான், ஜனவரியில் எங்களுடைய கூட்டணி அறிவிப்போம், இந்த முறை வந்து நீங்கள் எதிர்பார்க்காத கூட்டணியாக இருக்கும், உங்களுக்கு வந்து மனசு நோகாது அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணாங்க. அந்த எதிர்பார்க்காத கூட்டணி எது? முதலில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவருமான திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் திருமதி பிரேமலதா அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன். என்னுடைய தாயார் மறைவுக்கு திருமதி பிரேமலதா அவர்கள் துக்கம் விசாரித்தார். அதே போல் அவருடைய குடும்பத்தில் நிகழ்ந்த சோக நிகழ்வு சம்பந்தமாக நான் துக்கம் விசாரிக்க போனேன் என்று சொல்லியிருக்கிறார். கூட்டணி வதித்தோ அல்லது கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற விருப்பத்தை தெரிவித்திருக்கலாம். அவர் அதிகாரபூர்வமாக அழைப்பு விடுக்கக்கூடிய நிலையில் அவருக்கு அந்த அதிகாரம் அளிக்கப்பட்டிருப்பதாக நான் நினைக்கவில்லை. இது ஒரு பக்கம். இரண்டாவது, அவர் 1 மணி நேரத்திற்கு மேல் அங்கு காத்திருந்து பார்த்தது என்பதே அதிமுகவுக்கு ஒரு களங்கம்தான், இழுக்குதான். இழுக்கு என்றால் நான் சொல்ல வருவது, ஒரு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக இருப்பவர் ஒரு சிறிய கட்சியினுடைய தலைவரை இவ்வளவு நேரம் காக்க வைத்து அதன் பிறகு பார்க்கத்தான் வேண்டுமா? நான் வந்தேன், இன்னொரு நாள் வந்து சந்திக்கிறேன், இல்லை அவரோட தொலைபேசியில் பேசிக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கலாமே. ஆகவே அதிமுக இன்றைக்கு எப்படியாவது 1-2 கட்சிகளை இழுத்து விட வேண்டும் என்று காத்து கிடக்கிற நிலையைத்தான் இது படம் பிடித்து காட்டியிருக்கிறது. திருமதி பிரேமலதா என்ன செய்தார்? அதன் பிறகு இவரை பேசி அனுப்பிவிட்டு கூட்டத்தில் பேசும்போது அவர் சவடாலாக பேசுகிறார். நம்மோடு சேருவதற்கு சில கட்சிகள் காத்து கிடக்கின்றன என்கிறார். இருப்பது 2% ஓட்டா என்ன என்று தெரியாது. அதற்கே அவர் அந்த வீரவசனம் பேசுகிறார். விஜயை காட்டி அதிமுகவிடம், அதிமுகவை காட்டி திமுகவிடம், இப்படி பேரம் பேசுகிற, தனது பேர வலிமையை கூட்டுகிற ஒரு கட்சியாகத்தான் திருமதி தேமுதிக இருக்கிறது. திரு விஜயகாந்த் அவர்களுடைய முகத்திற்காக அவர்களுடைய ரசிகர்கள் அவருடைய நல்ல குணத்திற்காக ஒரு சாரார் ஓட்டு போடுவார்கள். ஆனால் திருமதி பிரேமலதா அவர்கள் தேமுதிக, என்னிடத்தில் அதிமுகவுடைய முன்னணி தலைவர் ஒருவர் சொன்ன செய்தியை சொல்லுகிறேன், அவர் எதிர்பார்க்கிற சீட் இருக்கிறது, அதெல்லாம் அந்த கட்சிக்கு அந்த வலிமையே கிடையாது என்று சொல்லுகிறார். ஆகவே அதை கொடுக்க வேண்டிய தேவை கட்டாயம் இன்றைக்கு அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிறது. பிரேமலதா 10 சீட்டு கொடுங்க, ராஜ்யசபா சீட்டை கொடுங்கன்னு கேட்டால் கொடுத்தாக வேண்டிய நிலையில் அதிமுக காய்ந்து போயிருக்கிறது. ஏன்னா கூட்டணி கட்சிக்கு ஆள் இல்லை. ஆகவே இதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். பிரேமலதா ஒன்று டைம் அப்படி இழுத்தோம்னா ஒவ்வொரு பக்கமும் பேசிகிட்டே இருக்கலாம் என்று நினைக்கிறார். அது நாம் இப்போதைக்கு அதிமுகவுடன் தான் போவார்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. ஏனென்றால் தேமுதிகவோடு திமுக தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்துவதாக நான் அதிகாரபூர்வமாக விவரம் தெரிந்த நண்பர்கள் 1-2 பேர் சொல்லுகிறார்கள். திமுக பக்கமும் அவர்கள் துண்டு போட்டிருக்கிறார்கள். அவர்களும் 1-2 ஆஃபர்களை இவருக்கு சொல்லியிருக்கிறார்கள். திமுக தரப்பிடம் இவர்கள் 8 சீட் எதிர்பார்ப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். ஆனால் அந்த 8 சீட்டு கொடுக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை. ஒருவேளை ராஜ்யசபா சீட்டு கொடுப்பதற்கு திமுக தயாராகலாம். சட்டமன்ற தொகுதிகளின் அளவை குறைக்கக்கூடும். ஆகவே இதுவும் இன்னும் முடிவாகவில்லை. வெவ்வேறு தரப்புடன் தேமுதிக பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த கட்சிக்கு என்ன வலிமையோ அதை விட அதிக இடத்தை எதிர்பார்க்கிறது. அதை கொடுப்பதற்கு இவர்கள் தயாராக இருப்பது தான் வேடிக்கையாக இருக்கிறது. சார், திருமாவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அது வேண்டும், அமைச்சரவையில் பங்கு வேண்டும், துணை முதலமைச்சர் பதவி வேண்டும், அதெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டு வராரு. நேற்று பேசும்போது ப்ரெஸ் மீட்டில் சொன்ன என்னென்னா, இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை வந்து 2026 நாங்கள் அதை கோரிக்கையை வைக்கலை. அந்தவருடைய
அந்த கொள்கை இருக்கு, அந்த கோரிக்கை 2026 நான் இவங்க வைக்கல அப்படின்னு சொல்றாரு. இவங்க அந்த கோரிக்கையை வச்சாலுமே திமுக அதை வந்து தர அளவுக்கு இருக்காங்களா? அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் பங்கு என்பது கிடையாது என்பதை திரு ஆர்.எஸ். பாரதி கூறியிருக்கிறார். அந்த கட்சியினுடைய அமைப்புச் செயலாளர். அது தவிர முதலமைச்சருடைய கருத்தை எதிரொலிக்கக்கூடியவர். அடிக்கடி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் முக்கியமான சில அரசியல் நிகழ்வுகளின் போது தலைமை கழகத்திலே அவரை விட்டுத்தான் கருத்து கூற வைக்கிறார்கள். ஆகவே ஆர்.எஸ். பாரதி அவர்களுடைய கருத்துப்படி பார்த்தால் திமுக ஆட்சியில் பங்கு என்பதற்கு ஒப்புக்கொள்ளாது என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏற்கனவே திருமாவளவனும் சரி, காங்கிரஸ் கட்சியும் சரி ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சிக்கு வருகிற சமயங்களில் நீங்கள் கேட்டு பங்கு வாங்குகிறீர்களே, அவர்களுக்கு உங்கள் தயவு தேவைப்பட்டாலும் தேவைப்படாவிட்டாலும் நீங்கள் போய் ஒட்டி கொள்ளுகிறீர்களே, அதை போல இங்கே நீங்கள் பங்கு கொடுத்தால் என்ன என்ற நியாயமான கேள்வியை எழுப்புகிறார்கள். ஆனால் திமுக அதற்கு சம்மதிக்காது என்பதுதான் யதார்த்த நிலை. திருமாவளவனுடைய சுருதி பேரத்தை நான் வித்தியாசமாக பார்க்கவில்லை. அவர் அவ்வப்போது வீராவேசமாக பேசுவார், அப்படியே பம்முவார், இரண்டும் செய்வார். அவர் குரலை உயர்த்தவும் செய்வார், அப்படியே பணிவாக தாழ்த்தி கொள்ளவும் செய்வார், எல்லா விஷயமும் பண்ணுவார். நான் என்ன துணை முதலமைச்சர் தான் ஆக வேண்டுமா, ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாதா என்று ஒரு தடவை கேட்டார். ஏன் தாராளமாக ஆகலாமே, திருமாவளவனுக்கு அந்த தகுதி இல்லை என்றே நான் கூற மாட்டேன். தகுதி இருக்கிறது, தைரியமாக போங்களேன் திமுக கூட்டணியை விட்டு. ஆகவே இல்லை, குறைந்தபட்சம் துணை முதலமைச்சர் பதவி தருகிற கட்சியுடன் தான் கூட்டணி என்று சொல்லுங்களேன். ஒருவேளை விஜயிடம் அந்த வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்கலாம். ஆகவே இந்த சவுண்டு விடுற வேலையை திரும்ப பண்ணிகிட்டு இருக்கார். சவுண்டு விடுவார், அப்புறம் கப்புன்னு அடங்கிடுவார். இதைத்தான் அவர் செய்கிறாரே தவிர திருமாவளவன் இப்போதைக்கு வேறு எந்த பக்கமும் வலுவாக பசுமையாக எந்த இடமும் தெரிகிற வரை, பசுமையான இடம் தேடி பறக்கக்கூடிய சூழல் வருகிற வரை இங்கேயே பெட்டிப்பாம்பாக இருப்பார் என்று தான் நான் பார்க்கிறேன். இந்த அரசியல் இதில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இவங்களை வச்சு கொஞ்சம் விஷயம் போயிட்டுருக்கு. இவங்க ரெண்டு இடத்துக்குள்ள பிரச்சனை இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. எந்த முடிவும் எடுக்கல கூட்டணி குறித்து. என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் பாரதிய ஜனதா தரப்பிலிருந்து திரு பைஜெயந்த் பாண்டா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக தான் போய்கொண்டிருக்கிறது என்று பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஒரு முன்னணி தலைவர் என்னிடத்திலே தெரிவித்தார். அன்புமணி அநேகமாக எங்கள் பக்கம் வந்து விடுவார், அதிலே எந்த சந்தேகமும் இல்லை. டாக்டர் ராமதாஸ் அவர்களை கன்வின்ஸ் செய்கிற முயற்சியில் தான் நாங்கள் ஈடுபட வேண்டும். இரண்டு பேரும் இணைந்து இந்த கூட்டணிக்குள் இருக்க வேண்டும் என்று அதிமுகவும் விரும்புகிறது, பாரதிய ஜனதா கட்சியும் விரும்புகிறது. ஆனால் டாக்டர் ராமதாஸ் அவர்களை இந்த கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் அதிமுகவால் முழு வெற்றி பெற முடியுமா என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா மனது வைத்தால், நினைத்தால் அது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்ன ஒரு அம்சம் முக்கியமான நெருடலாக இருக்கும் என்று சொன்னால், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் நான் தான் என்கிற நிலையிலிருந்து இறங்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல் தலைவராக செயல்படுவதற்கு முன் வருவாரையானால் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் மீண்டும் சமரசம் ஏற்படும் என்று 1-2 தூதுவர்களிடம் சொல்லியிருக்கிறார். டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களே கூட தொகுதியினுடைய அளவு, வேட்பாளர்கள் இவற்றையெல்லாம் முடிவு செய்யட்டும், ஆனால் தனது தலைமையை ஏற்க வேண்டும் என்பதில் அவர் மிக உறுதியாக இருக்கிறார் என்று பேச்சுவார்த்தைக்கு போன 1-2 நண்பர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த சமரசம் எட்டப்படுவதற்கு அது ஒரு முக்கியமான நெருடலான அம்சமாக இருக்கிறது. அதை பாரதிய ஜனதா கட்சி வெற்றிகரமாக களையுமானால், ஒருவேளை களைந்து விட்டால் 2 பேரும் சேர்ந்து அதிமுக கூட்டணிக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.